அடுத்ததாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என்னுடைய அன்பு தம்பி. யாரை நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய தம்பி, என் அன்பிற்குரியவன் பெஞ்சமின் அவனை கேட்டேன், தம்பி யாரோட நம்ம ஜெயக்குரம் நிறுத்தலான்னு. சரியா இருப்பாருன்னு, அருமையா வேலை செய்வாருன்னு. நல்லா வேலை செய்வான். அந்த நேரம் காலில் காயம் பட்டுச்சு. சரியாயி வந்துருவானா அப்படின்னு கேட்டேன். அண்ணா நீங்க சீட்டுன்னு சொல்லுங்கன்னா இப்பவே எந்திரிச்சு நடந்துருவாருன்னு தம்பி. கடுமையான உழைப்பாளி, கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர். அவரை நான் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு தம்பி, விவசாயி, உண்மையிலே விவசாயி அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தெரியும். நான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு இணைந்து என் லட்சியத்திற்காக துணை நின்று பயணிக்கிற என் தங்கை, என் ரத்த உறவல்ல, என் லட்சிய உறவு, என் இதய துடிப்புக்கு ஏற்ப இயங்கக்கூடிய ஒரு போராளி. ஈரோட்டில் தான் அவன் நிக்கணும். அட்டம் பிடிச்சு திருப்பூர்ல நின்னா நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிக்கலன்னா செத்துருன்ட்டேன். சொன்னாலே இப்ப பாதி தீஞ்சு போயிருக்கா. அப்படி இன்னும் தேர்தல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே கருத்து என்ன இடத்துக்கு வந்திருக்கான்னா காரணம் என்ன, கொண்டே வருவேன்ட்டேன். இங்க பல பேரை சொல்லிட்டேன், ஜெகதீசன்லாம் சொல்லிட்டேன், மலையிலிருந்து குதிச்சிரு, ஏற்காடு மலையிலிருந்து நான் அடக்கம் பண்ணி நானும் குதிச்சிருவேன்ட்டேன். ஜெயிச்சா வாங்க, இல்லைன்னா அங்கேயே போங்கன்ட்டேன். என்ன வகையில ஜெயிக்கணும் அப்படி நிலையில நின்று கொண்டிருக்கோம். புரிஞ்சுக்கணும், என் மக்கள் எங்களை நாதியற்ற பய மக்களா நீத்திராதீங்க. ஓட்ட போட்டு வெல்ல வைங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நாங்க நல்லா இருக்கிறதுல நீங்க நல்லா இருக்கணும்னா எங்களை ஜெயிக்க வைக்கணும். என்னுடைய அன்பு தங்கை, கொள்கை குன்று குறிசிலாம் சொல்ல மாட்டேன், உண்மையிலே கொள்கைக்காரி சீதாலட்சுமி அவர்களை திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன்.